எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு ஹோம்பி வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த ஸ்லைசரில் நம்ம லாஸ்ட் வரைக்கும் எப்படி காய்களை இந்த மாதிரி கத்திரிக்காய், வெங்காயம் எதுனாலும் எப்படி லாஸ்ட் வரைக்கும் நறுக்கலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட கையில் படாமல் நம்ம லாஸ்ட் வரைக்குமே இது நறுக்கிடலாம். இதுக்கு நமக்கு கிளிப் இருந்தால் போதுங்க. இந்த கிளிப்பை 2 பக்கமும் நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. சில்வரில் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். 2 பக்கமும் நல்லா வளைச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதில் சொருகிக்கலாம். தக்காளி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கெட்டியாக இருக்கும், இல்லைனா நமக்கு சீவும்போது கொஞ்சம் அந்த பிதுங்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு தக்காளி கட் பண்ணும்போது நல்லா ஸ்லைஸாக வரும். எனக்கு கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்து வெங்காயமும் இது போலவே நம்ம பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த வெங்காயத்தில் நான் 2ஆக நறுக்கியிருக்கிறனால மேல் பக்கம் நான் என்னால் வைக்க முடியல, அதனால் நான் சைடில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சமாக மேலே வரைக்கும் வந்ததுக்கப்புறமும் நமக்கு கை நறுக்காமல் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் நிற்கும் அதில், அதை கூட நம்ம கத்தியில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஈஸியாக கையில் பிளேடே படாமல் இது ஃபுல்லாக நறுக்கியாச்சு. இது போல் பிளாஸ்டிக் டப்பாவில் எப்படி காய்கறி நறுக்கலாம், மிக்சியில் எப்படி வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிக்கலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஹோம்பி வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.